முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாம் பாடம் போதிச்சுட்டு வர்றாரு. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் தன்னுடைய குடிலை விட்டு ஊருக்குள்ளே அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டுருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு ஒரு தெய்வத்தை கொண்டு வந்துட்டுருக்குது. கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ பார்த்துட்டு, ஏ பாப்பா, இந்த மாதிரி அதில் வருது இல்லையா ஒளி, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு, சாமி எனக்கு தெரியாது சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு இவர் வந்துட்டு, நீ தானே கொண்டு வர, நீ தானே அதை பற்றி வச்சு தெய்வத்தை தூக்கிட்டு வர, உனக்கு தெரியணுமில்ல, எங்கேருந்து வந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, சாமி உண்மையாலுமே எனக்கு தெரியலிங்க சாமி அப்படின்னு சொல்லி போட்டு, சரி இந்தாங்க அந்த தெய்வத்தை ஊதி அணைங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுது. உடனே முனிவர் என்ன பண்ணுறாரு, அந்த தெய்வத்தை ஊதி அணைக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு கேட்குது, ஏன் சாமி இப்போ நீங்கள் ஊதி அணைச்சிங்கல்ல, அந்த வெளிச்சம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு இவர் வந்து சொல்கிறாரு, இப்படி கேட்டால் இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டக்காண்டி அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இதே தான் எனக்குமே, நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா சொல்லுதாம்மா. அப்போ தான் அவருக்கு தெரியுது, ஆகா நம்ம தப்பாக கேட்டோம். அதாவது நமக்கே விட தெரியாத கேள்வியை இன்னொருத்தர்கிட்ட கேட்குறது முட்டாள்தனம், அறிவியனம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, ரொம்ப நன்றிம்மா, உன்னால் இன்றைக்கி நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு போனாராம். இதன் மூலிமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அந்த கதையில் நமக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி நாம் மற்றவங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல நமக்கு விட தெரிஞ்சிருக்கும். நமக்கே விட தெரியாதப்போ மற்றவங்ககிட்டையும் கேட்டு மற்றவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி தொந்தரவு பண்ணால் அது நமக்கு அவமானமாக தான் வந்து முடியும் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.